ஹலோ காய்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது February 9 என்ன மூவிலாம் தியேட்டர்ஸ்லேயும் ஓடிடிலையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 25 மூவி கிட்ட இந்த வீக் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தியேட்டர் ரிலீஸ் பார்த்துடலாம். தமிழில் பார்த்தோம்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட லால் சலாம், ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட டேரக்ஷனில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் கேமியோவில் நம்ம சூப்பர் ஸ்டார் வர போகிறாரு. கிராண்டாக இந்த மூவி February 9 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் லைக்கா ப்ரொடக்ஷன் தான் இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. லால் சலாம் யூஎஸ்ஏல February 8 ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஜெயிலருக்கு அப்புறம் ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வரப்போகிற மூவி தான் இந்த லால் சலாம். ஆடியன்ஸ் கிட்ட எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவி. அதுக்கப்புறம் நம்ம மணிகண்டரோட லவ்வர், இது ஒரு ரொமான்டிக் மூவி. February 9 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மூவிக்கு ஆடியன்ஸ்கிட்ட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வருதுன்னு வெயிட் பண்ணலாம். தெலுங்குல பார்த்தோன்னா நம்ம ரவி தேஜாவோட ஈகிள், இது ஒரு பக்கா ஆக்ஷன் மூவி. வேர்ல்டு வைட் February 9 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம சுந்தீப் கிஷன் ஒரு தெலுங்குல நடிக்கிற ஒரு ஆக்ஷன் மூவி தான் ஊர் பேர் பைரவ கோணா. இந்த மூவி February 9 ரிலீஸ் ஆக வேண்டியது. இப்போ போஸ்ட்போன் பண்ணி February 16 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் மலையாளமில் நம்ம மம்முட்டி ஜீவா நடிக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவி தான் யாத்ரா 2 February 8 இந்த மூவி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டொய்னோ தாமஸ் நடிக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆக்ஷன் ஃபிலிம் தான் அன்வே ஷிப்பின் கண்டதும். இந்த மூவி February 9 ஸ்ட்ரைட்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ப்ரீமாலு, அதுக்கப்புறம் ஜெர்ரின்ற ஒரு 2 ஃபன்னான காமெடி மூவி February 9 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஹிந்தியில் பார்த்தோன்னா கதாரின்ற ஒரு ஆக்ஷன் மூவியும், ஜஸ்ட் பாஸ்ன்ற ஒரு எஜுகேஷன் ஃபிலிமும், டெலிவரி பாய்ன்ற ஒரு காமெடி மூவியும், பைரியான்ற ஒரு ஆக்ஷன் மூவியும் February 9 ஸ்ட்ரைட்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் பெங்காலியில் ரிலீஸ் ஆகிற ஒரு பூட் பூரின்ற ஒரு ஆக்ஷன் மூவி February 9 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த வீக் தியேட்டர்ஸில் மொத்தமாக 13 மூவிக்கிட்டே ரிலீஸ் ஆகுது. இப்போ என்ன மூவிலாம் ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம தனுஷோட கேப்டன் மில்லர் மொத்தமாக 4 லாங்குவேஜில் February 9 இந்த மூவி Amazon Primeல ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஸோ தியேட்டரில் வாட்ச் பண்ண மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சிவகார்த்திகேயனோட அயலான், இந்த மூவி மொத்தமாக தமிழ் லாங்குவேஜில் மட்டும் February 9 சன் நெக்ஸ்ட்டில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் மகேஷ் பாபுவோட குண்டூர் காரம் மொத்தமாக தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தின்னு மொத்தமாக 5 லாங்குவேஜில் February 9 நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுக்கப்புறம் பபிள் காம்ன்ற ஒரு ரொமான்டிக் மூவி February 9 ஆஹால ஸ்ட்ரீம் ஆக போகுது. கன்னடாவில் ரிலீஸ் ஆன ஒரு பக்க ஆக்ஷன் மூவி தான் காட்டேரா, இது February 9 ZEE5ல ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற ஒரு கொரியன் வெப் சீரிஸ் தான் எ கில்லர் பேரடாக்ஸ். February 9 இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மார்வல் ஸ்டுடியோஸ் ரிலீஸ் பண்ணுற தி மார்வல்ஸ், இந்த மூவி மொத்தமாக 3 லாங்குவேஜில் February 7 ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான் ஹனுமன், இந்த மூவி கம்மிங் ஜூனில் ZEE5ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஜொரம்ன்ற ஒரு ஹிந்தி மூவி இப்போது ப்ரைம் வீடியோவில் ரெண்டலில் இருக்குது அவைலபிளாக. ஸோ மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அசோக் செல்வனோட சபாநாயகன், இப்போது இந்த மூவி ஆஸ்ட்ரோ பாக்ஸ் ஆஃபீஸ் மூவிஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். February 14 இந்த மூவி ஆஃபீஸில் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிடும். அதுக்கப்புறம் அபவுட் எலிமெண்ட்ரி சீசன் 2ன்ற ஒரு இங்கிலீஷ் மூவி ஹாட்ஸ்டாரில் February 8 ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதுக்கப்புறம் நம்ம தெலுங்கு ஆக்டர் வெங்கடேஷ் நடிச்சு ஸ்ட்ரைட்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன சைந்தவன்ற ஒரு எமோஷனல் கமர்ஷியல் ஃபிலிம் இப்போது Amazon Primeல அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீக் மொத்தமாக ஒரு 25 மூவி கிட்டே தியேட்டர்ஸ்லேயும் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு பெரிய வீக்னே சொல்லலாம். மறக்காமல் நீங்கள் எந்தெந்த மூவியை போய் தியேட்டரில் வாட்ச் பண்ணி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ்.